இல்லாட்டி பார்ஷியல் ஃபிராக்ஷன் v மெயினாவே equal to பார்ஷியல் இருக்கு. ஃபிராக்ஷன் போறனாவே நீ சொன்ன ஐடியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நியூமரேட்டர் டிகிரி ஓகேங்களா? நியூமரேட்டர் டிகிரி should be less than denominator டிகிரி. இதுதான் மெயின் பாயிண்ட். அப்படின்னா நம்ம வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் போயிடலாம். சரிங்களா? அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஆமா. மெத்தட் போயிட்டா டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குது. டைப் 1 என்ன? பவர் வந்து ரெண்டுமே லீனியர். டைப் 2 என்ன? ஒரு லீனியர், ஒன்னு வந்து பவர் வந்து ஸ்கொயர்டு. ஓகேங்களா? டைப் 3 என்ன? ஒன்னு வந்து லீனியர், இன்னொன்னு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கும். பட் cannot be ரியல் ஃபேக்டரா இருக்கணும். ரியல் ஃபேக்டரா பண்ண முடியாது. இதுதான் 3 மெயின் ஐடியா. சரியாப்பா? அப்ப ரெண்டுமே ஆமா. லீனியர் இருக்கணும். a பை லீனியர் டேர்ம் பிளஸ் b பை என்ன லீனியர் டேர்ம் இருக்குது அதை எழுதிடுவீங்க. அதுல இந்த டேர்ம் எப்படி எழுதுவீங்க? a பை லீனியர் டேர்ம் பிளஸ் b பை இதனுடைய லீனியர், இதுக்கு என்ன டேர்ம் இருக்குதோ இதனுடைய லீனியர் டேர்ம் பிளஸ் c பை இதனுடைய ஹோல் ஸ்கொயர். இதான் செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னவும் a பை அந்த லீனியர் டேர்ம் பிளஸ் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத டேர்ம் எப்படி எழுதணும் அதை அப்படியே எழுதிட்டு நியூமரேட்டர்ல bx பிளஸ் c எழுதணும். இதுதான் நார்மல் பார்ஷியல் ஃபிராக்ஷனோட ஐடியா. சரி, ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் ஒரு 3 ஐடியா இப்ப வரப்போகுது. ஓகேங்களா? இது இது இல்லாத 3 ஐடியா ஸ்பெஷல் டைப் லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட் என்ன பண்ண போறோம்? நியூமரேட்டர் டிகிரி வந்து டினாமினேட்டர் டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கலாம். ஆர் நியூமரேட்டர் டிகிரி வந்து டினாமினேட்டர் டிகிரியோட பெருசா இருக்கலாம். ஓகேங்களா? டினாமினேட்டர் டிகிரியோட பெருசா இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மெயின் பார்ட். இதை என்ன பண்ணணும்? லாங் டிவிஷன் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுல 3ல என்ன டைப் இருக்குன்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இது 3ல இது என்ன டைப்னு பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியாப்பா? ஓகே. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 19 இந்த 19 பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பாத்தீங்கிட்டு இது மாதிரி வரலாம். 1 dx divided by x squared plus 1 into x squared plus 3 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? அப்ப ஓகே. இது ஒரு டைப், இது ரெண்டாவது டைப், இது வந்து மூணாவது டைப். சரிங்களா? அப்ப இங்க ஒண்ணு வருது பாத்தீங்களா? இது வந்து நாலாவது டைப். இந்த நாலாவது டைப் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 16 15 அந்த கொஸ்டினோட ஐடியா. அதாவது இன்டெகிரல் dx divided by x into x power n plus 1ங்கிற ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 16 17 15 இருக்கு பாருங்க இந்த கொஸ்டின். 16 தான். ஓகே, அப்ப இதனோட ஐடியா தான் இதை நம்ம போட போறோம். சரிங்களா? இதனோட ஐடியா தான் இதை போட போறோம். அப்ப இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல இந்த 3 டைப் இருந்தாலும் ஒன்னு லாங் டிவிஷன் ஒன்னு ஸ்பெஷல் டைப் வருது. அது இல்லாத இந்த 3 டைப் ஒரு ஸ்பெஷல் டைப் வருது. இந்த 4 டைப் பாத்தீங்களா? இது 4மே ஒரு ஸ்பெஷல் டைப். அப்ப 4 பிளஸ் 5 1 5 5 3 8. அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் டோட்டலா 8 கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்கு ஓவரால் முடிஞ்சிடும். சரிங்கப்பா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன டைப் போறோம்னா இத ஃபர்ஸ்ட் டைப்னு வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चन நான் எப்படி போடுறேன்னு நான் சொல்லி கொடுத்துறேன். மேல என்ன இருக்குது? 2x இருக்குது. கீழ x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குது. இங்க x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குது. as per ரூல் படி என்னது? நியூமரேட்டர் டிகிரி இஸ் லெஸ் தென் ஆமா லெஸ் தென் டினாமினேட்டர் டிகிரின்னு இருந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ பாசிட்டிவ் லாங் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் சொல்லலாம். அதே டைப் பார்த்து எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த 19th ப்ராப்ளம் அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. நியூமரேட்டர் டிகிரி வந்து 1, டினாமினேட்டர் டிகிரி வந்து 4. அப்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா cannot be the real factor. அப்படின்னா மொத்தம் எத்தனை டைம் வரும்? a by ax plus b divided by x squared plus 1 வரும் பிளஸ் cx plus d divided by x squared plus 3 வரும். இந்த டேர்ம் எழுதுனா அப்படின்னா பார்த்தா மொத்தம் எத்தனை கான்ஸ்டன்ட் டேர்ம்? 1 2 3 4. 4 இருக்கு. அப்ப 4 வேரியபிள் வச்சு சால்வ் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? மொத்தம் 4 புரியுது. அதாவது கான்ஸ்டன்ட் டைப். இந்த 4 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 4 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக ஒரு ஷார்ட்கட் சொல்ற வரோம். நீ இப்படி போட முடிஞ்சா போடு. ஏன்னா உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கங்க. எப்படி யூஸ் பண்றானா x ஸ்கொயர்ங்கிற டேர்ம் வந்து t ன்னு எடுக்க சொல்லிட்டான். அப்ப 2x dx வந்து என்ன எழுதலாம்? dt ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப அந்த 19 क्वेश्चन எப்படி ஆகும்? 19 क्वेश्चन I equal to integral 2x into dx பதிலா dt divided by இது என்ன கிடைக்கும்? t plus 1 into t plus 3 ஆகும். கரெக்ட்டா? ஆமா. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்ப நார்மலா இந்த சம் போட்டா உங்களுக்கு டைப் 3க்கு போகுது. இதே இந்த மெத்தட் எடுத்து போட்டுட்டா என்ன டைப்புக்கு வருது? டைப் 1க்கு மாறிடும். டைப் 1. ஆமா. அப்ப டைப் 3ல இருந்து டைப் 1க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டோம். பண்ணிட்டீங்களா?
பண்ணிட்டீங்கன்னா, ஆமாங்க. இதுக்கப்புறம் டைப் 1 என்னன்னு பார்த்து அப்ளை பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போட்டுட்டே இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். 1 பை ஆமாங்க. பிளஸ் 1 இன்டு டி பிளஸ் 3 ஈக்குவல் டு ஏ பை பை டி டி பிளஸ் 1. பிளஸ் 1 பிளஸ் பி பை டி பிளஸ் 3. இதில் என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஏபி என்ன வரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கடை ஏ என்ன வரும் அண்ட் பி என்ன வரும் சொல்றாங்க? அங்கிள் பி வந்து -1/2. ஓகே. ஏ வந்து நீங்க 1/2. சொன்னீங்கன்னா நான் அதை எழுதிக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா அதே எழுதிக்கிறேன். சரியாம்மா? ஓகே. அங்கிள் இப்ப அது ஃபுல் இன்டிகிரேஷன் பண்ணணுமா அங்கிள்? இல்ல இப்ப கண்டுபிடிச்சீங்க ஏபி என்ன? பி வந்து -1/2, ஏ வந்து 1/2. அப்போ 1/2 நீங்க சொன்னது கரெக்ட் தான். டிடி பை டி பிளஸ் 1 -1/2 இன்ட்டு இன்டெகிரல் டிடி பை டி பிளஸ் 3. நீங்க சொன்ன மாதிரி இன்டெகிரல் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இன்டெகிரல் பண்ணிட்டு டி ரீப்ளேஸ் பண்ணிருங்க. ஓகே அங்கிள். அப்போ 1/2 இன்ட்டு உங்களுக்கு தெரியும் இன்டெகிரல் ஃபார்முலா இது log t plus 1 minus 1/2 இன்ட்டு log t plus 3 plus c. கரெக்டாப்பா? ஆமாங்க. இப்போ 1/2 காமன் எடுத்தீங்கன்னா log of t plus 1 divided by t plus 3 plus c. கரெக்டா என்ன? ஆமாங்க. அப்ப t யோட வேல்யூ தெரியும். t யோட வேல்யூ என்ன? ஸ்கொயர். x squared. அப்ப x squared plus 1 divided by x squared plus 3 plus c. ஓகேங்களா? ஓகே. சரி இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஏன்னா 3 டைப் நான் சொல்லிக்கிறேன். இதே பாட்டுல 3 டைப் சொல்லிக்கிறேன். நியூமரேட்டர்ல வேல்யூ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டீன்னு எடுத்துட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆமாங்க. இப்ப இது 19ல ஏன்னு வச்சுக்கோ. 19ல இது சப் பார்ட்னு வச்சுக்கோ. 19ல செகண்ட் பார்ட் 19ல. சரிங்களா? இங்க நியூமரேட்டர்ல எக்ஸ்ங்கிற டேம் இல்ல. இந்த மாதிரி வந்திருக்குது. இது எப்படி போடுவ? தட் இஸ் a very important point. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீனாவே இந்த 18 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியாப்பா? ஓகே. இதே கொஸ்டின் தான் பட் நியூமரேட்டர்ல எக்ஸ் இல்ல. அப்ப 19ல செகண்ட் ஒன் நான் கொடுத்தது I equal to integral dx divided by x squared plus 1 into x squared plus 3. ஓகே பாப்பா? ஓகே அங்கிள். இது போட்டேன்னா நீ டைப் 3க்கு போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. பட் 4 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அது ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக ஒரு ஷார்ட்கட் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா y equal to x squared எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப அந்த y equal to x squared போது அந்த டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. x squared plus 1 into x squared plus 3 இருக்குதுல அதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா 1 divided by y plus 1 into y plus 3 ன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுக்கு நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு போட முடியாது. ஏன்னா நியூமரேட்டர்ல வேல்யூ இல்ல. அப்ப நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு போடாம நம்ம டைரக்டா பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டுட்டு இன்டெகிரலுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இன்டெகிரலுக்கு பின்னாடி t ரீப்ளேஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இங்க பாத்தீங்கன்னா இன்டெகிரலுக்கு முன்னாடியே y வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரியாப்பா?
ஓகே அங்கிள். பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணிட்டு, ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அப்புறமேல இன்டிகிரேட் அப்புறமேட்டு பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணணும். 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ y பிளஸ் 1 பிளஸ் b டிவைடட் பை y பிளஸ் 3. என்ன கிடைக்குங்க என்ன? இது ஆல்ரெடி போட்டதே தான். என்ன வரும்? ஆல்ரெடி இங்க போட்டிருப்பீங்களா? அதே சான்சஸ் தான் வரும். கரெக்ட்டுங்களா? இதுக்கு பதிலா ஆமாங்க. y இருக்குது, இதுக்கு பதிலா y இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதே ஆன்சர் தான் வரப்போகுது. கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்ப a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இதே தான் வரப்போகுது. பட் இங்க என்ன இருக்கும்? இங்க dx, இங்க y வேல்யூ என்னன்னு மாத்திக்கங்க, x ஸ்கொயர்னு மாத்திக்கங்க. அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? dx, இங்க y ன்னு வரும். y வேல்யூ என்னன்னு மாத்திக்கங்க, x ஸ்கொயர்னு மாத்திக்கங்க. புரிஞ்சுதா? ஓகே. அப்ப என்ன ஆகும்? அதே ab வேல்யூ தான். அப்ப என்ன ஆகும்? இன்டெகிரல் 1/2 வெளிய எடுத்துக்கங்க. dx divided by x squared plus 1 minus 1/2 ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அதனால dx divided by x squared plus 3. அப்ப என்ன கிடைக்குங்க என்ன? இன்டெகிரல் x squared plus 1 என்ன ஃபார்முலா? x squared plus 3 க்கு என்ன ஃபார்முலா? லாக் மாட். அடி வாங்குவ. நீ ஃபார்முலா படிச்சாதான் இன்டெகிரல் ஈஸி, இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும். The 1 by x square plus root 1. ரூட் 1 தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ரூட் 3 தி ஹோல் ஸ்கொயர். நீ ஃபார்முலா தொலைவு கூடாது, ஆன்சர் சொல்லியிருக்கணும். அந்த ஃபார்முலா இன்னும் ஃபுல்லா மெமரைஸ் பண்ணல அங்கிள். பண்ணாதானே ஈஸியா இருக்கு. இன்டெகிரேஷன், டெரிவேஷன், ட்ரிகனாமெட்ரி, இதுக்கு தனி நோட்டு, அதாவது கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா நோட்டு போட சொல்லிட்டேன். உனக்கு மார்க் வேணும்னா நான் நடத்துறதுனால வராது. நீ இதை சொல்றதை ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்துடும். சரியா? கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா நோட் இதை போட்டு நீ அப்பப்போ மெமரி பண்ணி அப்பப்போ நீ ரிவைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் நோட். சரிங்களா? இப்ப நான் இப்ப 4 ப்ராப்ளம், பார்ஷியல் ஃபிராக்ஷன்ங்கிறது ஃபார்முலா மெத்தட். பட் இப்ப நான் 3 ப்ராப்ளம் 4 ப்ராப்ளம் சொல்றது, அதாவது இன்டெகிரல் 2x divided by x squared plus 1 x squared plus 3. அதே மாதிரி இன்டெகிரல் dx divided by x squared plus 1 into x squared plus 3. இது ரெண்டு கான்செப்ட். சரிங்களா? அதனால அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் நோட்னு ஒரு தனி நோட் போட்டு எழுதிட்டு அப்பப்ப ரிவைஸ் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். சரியாப்பா? இப்போதைக்கு புரியுற மாதிரி இருக்கும். நான் சொல்றது பார்த்தா இப்போதைக்கு புரியுற மாதிரி இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஃபார்முலா எப்படி இருந்தாலும் மெமரி பண்ணிடுவேன். சரிங்களா? ஓகே. 1/a, 1/a ஓட வேல்யூ 1, tan inverse of x by a, a ஓட வேல்யூ 1 தான், அப்ப x தான் வரும். minus 1/2 into 1/2 தான் காமன் எடுத்து வச்சா, சரி ஓகே. இங்க a ஓட வேல்யூ √3, அப்போ 1/√3, 1/√3 into tan inverse of x by a, x by √3 plus c. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல. சரி, டவுட் இல்லை நீங்க. சரிங்களா? ஓகே. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஆமா. அதாவது 19ல ஒரு கொஸ்டின் போட்டேன், அதுலயே சப்டிவைட்ல ஒரு பார்ட் முடிச்சிட்டேன். அப்படி தெரிஞ்ச பின்னாடி இந்த 18 எப்படி போடுவேன்? ஆக்சுவலா 19 கொடுத்துட்டு 18 கொடுத்துக்கணும். இந்த 18 எப்படி போடுவேன்? எக்ஸ் ஸ்கொயர் வைன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு எடுத்துக்குவேன். அப்ப இந்த டைம் என்ன ஆகும்? அப்புறம் y plus 1 into y plus 2 by y plus 3 into y plus 4. அப்புறம் இந்த ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப அது மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணிட்டேன். 3y 7y தானே? ஆமா ஆமா, y மாத்திக்கணும். நான் எக்ஸும் போட்டேன். அதுக்கப்புறமேல அங்கிள் மேல மட்டும் பண்ணா போதும் அங்கிள், கீழே வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் இருக்குதா? ஏன்னா மேல மட்டும் ஏன் பண்ணணும், கீழே ஏன் பண்ணலன்னு கொஸ்டின் கேளு. பார்ஷியல் ஃபிராக்ஷன் இருக்குதா? நியூமரேட்டர் டிகிரி ஈக்குவல் டு வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் கம்ப்ளீட் ஸ்கொயர் இல்ல, ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் அப்படின்னு இருந்தா நீ என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் ஸ்கொயர் எப்படி போடுவேன்? மேலேயும் கீழே வேல்யூ சேமா இருக்கிற கம்ப்ளீட் ஸ்கொயர் போடக்கூடாது. ஈக்குவலா இருந்தா என்ன பண்ண சொன்னேன்? லாங் டிவிஷன். அது பேரு கம்ப்ளீட் ஸ்கொயர், லாங் டிவிஷன் போடுவோம். லாங் டிவிஷன். அப்ப லாங் டிவிஷன் போடுங்க பார்க்கலாம்.
என்ன வரும்? ரெண்டுமே y ஸ்கொயர்டு. ரெண்டுமே y ஸ்கொயர்டு என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா 1ன்னு போட்டா போதும். சரிங்களா? ஓகே. 1ன்னா 1ஓட இத மல்டிப்ளை பண்ணி எழுதுனா y ஸ்கொயர் பிளஸ் 7y பிளஸ் 12. அப்ப என்ன பண்ணுவீங்க? சைன் மாத்துவீங்க. மைனஸ் மைனஸ் மைனஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா. y ஸ்கொயர் கட் ஆயிரும். இது எவ்வளவு கிடைக்கும்? மைனஸ் 4y மைனஸ் 10y ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? நியூமரேட்டர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் இன்டு கோசன்டா வரும். மாத்தி கொடுக்குறேன். அஸ் பர் ரூல் படி அதான் வரும். நம்ம எல்சிஎம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப என்ன எழுதணும்? கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர் டிவைட் பை டினாமினேட்டர். ஓகேங்களா? ஓகே. அப்ப அந்த ஃபார்முலா எழுதி மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்கு வர வேண்டும். அப்ப என்ன ஆகும்? அந்த டைம் y ஸ்கொயர் பிளஸ் 3y பிளஸ் 2 divided by y square plus 7y plus 12 can be written as quotient. Quotient என்ன 1 1 மைனஸ் வேணா காமன் எடுத்துக்கங்க. 4y plus 10 4y plus 10 தானே 10y கொடுக்குறேன். 4y plus 10 மைனஸ் காமன் எடுத்துக்கிறேன். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன y ஸ்கொயர் பிளஸ் 7y பிளஸ் 12. சரியாப்பா? ஓகே. அப்ப திரும்ப இது என்ன பண்ணணும்? ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஆக்சுவலா இன்டெகிரல் இருக்குது. ஆக்சுவலா இது பார்த்தா என்னது yக்கு நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க தேவையில்ல. கடைசியா இன்டெகிரலுக்கு முன்னாடி yயோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்க போட போறீங்க. அப்ப 4y plus 10 divided by y squared plus 7y எப்படி இருந்தது? y plus 4 into y plus 3 மேபி y plus 3 into y plus 4 இருந்துக்கும். அதை நான் எழுதிட்டேன். அப்ப a by y plus 3 plus b by y plus 4. இதுல a b வேல்யூ கண்டுபிடிறாங்க. a என்ன வரும் b என்ன வரும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி திரும்பி இங்க சப்மிட் பண்ணிட்டு பண்ணன பின்னாடி இன்டெகிரலுக்கு முன்னாடி y வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிட்டு போடணும். சரியாப்பா? ஓகே. அப்ப a b வேல்யூ கண்டுபிடிறாங்க. அங்கிள் b வந்து 26/7 அப்புறம் a வந்து 2 -2/7. எனக்கு தெரியல. நீ சொல்றது அப்படியே எழுதினா கான்ஸ்டன்ட் டைம்ல எனக்கு இன்டெகிரல் ஸ்பிளிட்டுக்கு எது பிரச்சனையும் ஆகாது. அதனால என்ன எழுதுறேன்னா இன்டெகிரல் 1 into dx வந்து dx ன்னு மாத்திட்டேன். நீ a வந்து என்ன சொன்னீங்க? a வந்து -2/7. a வந்து -2/7 ஆமா. இன்டெகிரல் a ஓட வேல்யூ எழுதிட்டேன். x yக்கு பதிலா x ஸ்கொயர்டு போட போறேன். அப்ப dx divided by x squared plus 3. கரெக்டாப்பா? b வந்து எவ்வளவு சொன்ன? 26/7. பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் அங்கிள். 26/7 integral
dx divided by x squared plus 4. plus 4. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? பண்ண முடியுதாங்க? அதாவது 1 into dx வந்து dx ன்னு எழுதிட்டேன். dx. இந்த ஃபுல் டேர்முக்கு தான் ab கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப ab கண்டுபிடிச்சு ஆமாம். ஸ்பிளிட் அப் பண்ணா முடிஞ்சு போச்சு. அதான் நீங்க சொல்லிருக்கீங்க, அதான் நான் எழுதிக்கிறேன். சரியாப்பா? ஆமாம். அப்ப இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? x minus x minus 2/7. இது வந்து √3 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இது வந்து 2 ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ட் அவ்வளவுதான். அப்ப இது என்ன வரும்? 1 by 2/7 1/8 1 by 1 by √3 tan inverse x by √3 plus 26/7 கட்டுங்க. 1 by √2 1 1 by by 2 2. 1 by 2 x by 2. Yes. இது கட் பண்ணா 13 வருது. அப்ப x minus 1/7 காமன் எல்லாத்துக்குமே ரெண்டுக்குமே. அப்ப 2 into tan inverse of √3 இருக்குது. 2 into tan inverse of x by √3 plus 13 into tan inverse of x by 2 plus நீங்க சொல்லிக்கிற ஆன்சர் நான் வந்து இப்போ என்னன்னா கான்ஸ்டன்ட் டைம் நான் செக் பண்ணல. சப்போஸ் கான்ஸ்டன்ட் டைம் மிஸ்டேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கும். ஓகே, கான்ஸ்டன்ட் டைம் மிஸ்டேக் ஆகுதுன்னா மேபி இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கும். இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது, செக் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஓகே. வேற என்னாச்சு? அவ்வளோதான். அப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அவ்வளவுதான். இதுதான் மெயின் டைப் மூணுமே. நார்மல் பார்ஷியல் ஃபிராக்ஷன் டைப்போட இது ஒரு ஸ்பெஷல் டைப். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இன்டெக்ரல் dx டிவைடட் பை x இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இது எப்படி போடுறது? இதே கொஸ்டின் நாளைக்கு அருமையான ஐடியா. dx டிவைடட் பை x இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எப்படி போடுறது? இதே மாதிரி இன்டெக்ரல் dx டிவைடட் பை x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 எப்படி போடுறது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஐடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க என்ன டேர்ம் இருக்குது? x பவர் 4. வெளியே லீனியர் இருக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும்? இதையும் x பவர் 4 மாத்திரத்துக்கு பாசிபிள் பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பை எக்ஸ் கியூப் பண்ண போறீங்க. அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பண்ண போறீங்க. அப்படி பண்ணா x பவர் 4 ஆயிடும். சரியா? அப்ப என்னாச்சு? I equal to integral மேல வந்து x cube இருக்கும், கீழே வந்து x power 4 into x power 4 minus 1 into dx. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல அங்கிள். அப்ப நம்ம என்ன எடுக்க போறோம்? t வந்து என்ன எடுக்க போறீங்க? x power 4 மட்டும் எடுத்துக்கங்க. அப்ப dt என்னவோ 3x cube into dx வரும். கரெக்டாப்பா? ஆமா. அப்ப dt by 3 equal என்ன கிடைக்கும்? x cube into dx வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப எல்லாத்தையும் i ல சப்மிட் பண்ணுங்க. i ல சப்மிட் பண்ண என்னவும் dt by 3. அப்ப 1/3 கான்ஸ்டன்ட். 1/3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். dt divided by x power 4 வந்து t ன்னு தெரியும். x power 4 t minus 1. கரெக்டாப்பா? ஆமா. அப்ப இது வந்து a by t, இது என்னது? a by t plus p by t minus 1 னு வச்சுக்கிட்டு இதுல ab வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இங்க அப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடு எனக்கு 1 தான் இருக்கும். அப்ப 1 by t into t minus 1 equal to அப்ப என்னவும் 1 equal to a into t minus 1 plus p into t. இப்போ இதுக்கு ab வேல்யூ கண்டுபிடிறாங்கனே. ab வேல்யூ சப்மிட் பண்ணிட்டு இந்த இன்டெகிரல் போட்டு நமக்கு ப்ராப்ளம் முடிஞ்சது. சொல்றாங்க. ab வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அங்கிள் a வேல்யூ வந்து 1. அப்புறம் b வேல்யூ வந்து -1. b வேல்யூ மைனஸ் -1 அங்கிள். -1. ஓகே. அப்ப என்ன வருது? dt by t minus integral dt by t minus 1. ஓகே பாப்பா? அப்ப என்னாச்சு? 1/3 log t minus log t minus 1 வரும். அப்ப அது வந்து log of t divided by t minus 1. t யோட வேல்யூ என்ன? x power 4. அப்ப x power 4 divided by x power 4 minus 1 plus c ஆகும். ஓகேங்களா? ஓகே. டவுட் இருக்குங்களா?
இல்ல அங்கிள். இதுதான் பார்ஷியல் ஃபிராக்ஷனுக்கு பெசல் டைப் என்னலாம் வருதோ, அந்த பெசல் டைப் வச்சுட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஐடியா. டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்.